Hi guys, this நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் மெமரி, அது ரேம்னா என்ன, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, சர்வரில் என்னென்ன ரேம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ரேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ் வந்து இந்த கிளாஸு. ஓகே, என்னென்னா நம்மளோட ஃபிசிக்கல் சர்வர் வந்து ரேம் மூலமாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ரேம்னு சொல்கிறோம், பட் சர்வரை பொறுத்த வரைக்கும் மெமரி அப்படின்னு சொல்லுவோம், டிம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நார்மலாக உங்கள் லேப்டாப்பில் இருக்கு இல்லையா, உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப்பில் வந்து ரேம் இன்சர்ட் பண்ணுறோம். ரேம் எல்லாத்துக்கும் தெரியும், வாட் இஸ் ரேம் அப்படின்னு தெரியும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸு, என்னென்ன மாடியூல்ஸ் அதில் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ ஜிபிஸ் அது அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரேம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டால், சிபியு எவ்வளோ ஒரு சர்வருக்கு முக்கியமோ, நாட் ஒன்லி சர்வர், சிஸ்டம்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு லைக் ஒரு டெஸ்க்டாப், லேப்டாப், மொபைல், சர்வர், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ரேம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு காம்பனண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று சிபியு, அதாவது ப்ராசஸர், ஸோ கோர் அந்த ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து மெமரி, ரேம். இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க. அந்த மொபைல் வாங்குறப்ப எதை நீங்கள் முதல் செக் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுவீங்க அந்த மொபைல் எவ்வளோ ரேம்னு செக் பண்ணுவீங்க. லைக் அது இப்போ 6GB ரேமா 8GB ரேமா அப்படின்னு செக் பண்ணுறீங்க. தென் அது ப்ராசஸர், டைமென்சிட்டி ப்ராசஸரா இல்லை மீடியாடெக் ப்ராசஸர், அந்த மாதிரி ப்ராசஸரை செக் பண்ணுறீங்க. தென் அதுக்கடுத்து ஸ்டோரேஜ், எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து செக் பண்ணுவீங்க. பட் த சேம் வே ஒரு சர்வர் வாங்குறப்ப அந்த சர்வரோட மெயின் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அண்ட் ரேம். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் அந்த சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த சர்வரோட எல்லாமே அதில் அந்த ரெண்டில் தான் இருக்குதுங்க. ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு சர்வர் இருக்குன்னா அந்த சர்வரில் இருக்கிற ப்ராசஸர், அந்த சர்வரில் இருக்கிற ரேம் வந்து ரொம்ப ஹை கெப்பாசிட்டியாக இருந்தால் அதில் நிறைய சர்வரோட ஸ்பீடு நல்லாயிருக்கும். அது ஹைப்பர்வைசராக இருந்தால் அதில் வந்து நிறைய விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரேம், டிம் மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேமில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது, என்னென்ன மாடல் வந்து நம்ம வந்து சர்வரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும். இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரேம் வந்து அடிக்கடி ஒரு இஷ்யூ ஆகிற ஒன் ஆஃப் த காம்போனண்ட். நம்ம அடிக்கடி அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். நான் சொல்லியிருக்கேன், ஒரு சர்வர் அப்படின்னா அந்த சர்வர் வந்துட்டு 5 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, 10 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, எந்த காம்பவுண்டும் ஃபெயிலியர் ஆகாது. சில சர்வரில் 2 வருஷத்துலேயே ஃபெயிலியர் வரும். முக்கியமாக ரேம் அடிக்கடி ஃபெயிலியர் ஆகும். இந்த டிம் மாடியூல் இருக்கு இல்லையா, இந்த டிம் மாடியூல் வந்து இந்த இருக்குது, அடிக்கடி ஃபெயிலியர் ஆகும். அப்படி அது ஃபெயிலியர் ஆகுறப்ப அது நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து இம்பேக்ட் பண்ணும். அப்போ அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வருது. அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம தான் அதெல்லாம் பார்க்கணும். ஒரு சர்வரில் வந்து ரேம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை நம்ம தான் ரீப்ளேஸ் பண்ணணும். நம்மனா நீங்கள் நேராக போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டேட்டா சென்டர் நமக்கு பக்கத்தில் இருக்காது, ரிமோட்டில் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு கேஸ் ரைஸ் பண்ணி அந்த வெண்டர் வந்து ரீப்ளேஸ், வாரண்டியில் இருந்தால் வெண்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. வாரண்டியில் இல்லாட்டி அங்கே இருக்கிற டேட்டா சென்டர் இன்ஜினியர் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த சர்வரில் ஒரு ரேம் போடுறோம் அப்படின்னா அது என்ன மாடியூல், ஆர்டிம், எல்ஆர்டிம், நிறைய மாடியூல் இருக்குது. என்ன கெப்பாசிட்டி, என்ன ஸ்பீடு, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ரேமை ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ உங்கள் லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரே ரேம் தான் இருக்கும், பிரச்சனை இல்லை, ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் சர்வரை பொறுத்த வரைக்கும் சில டைப்ஸ்லாம் இருக்குது. எல்ஆர்டிம், ஆர்டிம், யூடிம், அந்த மாதிரி நிறைய டிம் டைப்ஸ்லாம் இருக்குது. அது என்ன டைப் ஆஃப் மாடியூல், அதில் என்ன கெப்பாசிட்டி இருக்குது. உதாரணத்துக்கு இந்த சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் சர்வரில் நம்ம வந்து ஒரு 8 ஸ்லாட்டில் ரேம் போட்டிருக்கோம். 8 ஸ்லாட்டில் ரேம் இருக்கிறப்ப அந்த 8 ஸ்லாட்லேயுமே ஒரே டைப் ஆஃப் ரேம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரேம் 64GB 64GB ரேம் அப்படின்னா அந்த 8 ஸ்லாட்லேயுமே 64GB ரேம் தான் இருக்கணும். தேர் ஷுட் பி சேம். சொல்லுங்கள். இல்லை, உங்கள் சவுண்டு சரியாக கேட்கல, ஸ்பீக்கர் அலருது, கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க, மைக் வச்சு பேசுங்க. இப்போ ஓகே ப்ரோ, இப்போ பெட்டர். சொல்லுங்க. இப்போ அந்த சிபியூக்கு லாஸ்ட் ரெண்டு லெஃப்ட் லாஸ்ட்ல இருக்க 4ம் ரைட் லாஸ்ட்ல இருக்க 4மே ரேமா இல்ல? ஓகே, யூ மீன் இதை சொல்றீங்களா? ஆமா 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 ஆமா, ரேம் தாங்க. இது ஒரு ப்ராசஸர் 1, இது ப்ராசஸர் 2, இது
ஓகே, ரெண்டு சைடுமே இந்த ப்ராசஸருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில ரேம் ஸ்லாட்ஸ் இருக்கும், இந்த ப்ராசஸருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரேம் ஸ்லாட்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ சென்டர்ல இருக்கிறது சென்சாரில் சென்டர்ல, அதாவது சென்டர்ல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு. அதுதான். ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எத்தனை ஸ்லாட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 16 ஸ்லாட் இருக்கு. 16 ஸ்லாட்ல 8 ஸ்லாட்ஸ் வந்து ப்ராசஸர் 1க்கு சப்போர்ட் பண்ணும், 8 ஸ்லாட்ஸ் வந்து ப்ராசஸர் 2க்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ரேமை நீங்கள் பாப்புலேட் பண்ணுறப்ப அப்படி தான் பாப்புலேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கையில் ஒரு ரேம் இருக்குது, அந்த ரேம் வந்து 4 ஸ்டிக் தான் இருக்குது, 4 ரேம் தான் இருக்குன்னா, அப்போ இந்த ப்ராசஸருக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப 2 ரேம் போடணும், இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ண 2 ரேம் போடணும். ஒரே ஸ்லாட்டில் போட முடியாது. இப்போ உங்களை லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ரேம் போட்டுக்கலாம், பட் இதில் அப்படி போட முடியாது. ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரேம் போடுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் இதுக்கடுத்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட் இந்த டைப் ஆஃப் ரேமை முடிச்சிடலாம், தென் அதை எப்படி பாப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அதுக்கடுத்து சொல்லித்தரேன். சரியா? ஓகே, ஸோ ரேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வாட் இஸ் த ரேம்? DDR1, DDR2, DDR3, DDR4 இருக்குது, DDR5 இருக்குது, இது டைப்ஸு. தென் அதோட மாடியூல், டிம் மாடியூல் சொல்லுவோம், லைக் LR டிம், R டிம், MR டிம், அந்த மாதிரி மாடியூல் இருக்குது. அந்த மாடியூலை பார்க்கணும். தென் அதோட கெப்பாசிட்டி 64 ஜிபியா, 32 ஜிபியா, அல்லது 128 ஜிபியா, அல்லது 256 ஜிபியா, ரேம் கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வரில் 16 ஸ்லாட் இருக்குது, 16 ஸ்லாட்டில் எனக்கு 8 ஸ்லாட்டில் ரேம் போட்டிருக்கேன். 8 ஸ்லாட்டில் ரேம் போட்டிருக்கேன். இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுறப்ப 4 ஸ்லாட் போடுவேன், இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுறப்ப 4 ஸ்லாட் போடுவேன். ஓகே, அதில் ஒன் ஆஃப் த ஸ்லாட்டில் இருக்கிற ரேம் ஃபெயிலியர். ஓகே, 8ல் 1 ஃபெயிலியர், அப்போ 7 தான் ஒர்க் ஆகுது, 1 ஃபெயிலியர். அப்போ அந்த 1 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ அந்த 1 ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ஆர்டர் போடணும்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் என்ன ரேம் இருக்குது அந்த சர்வரில், என்ன மாடியூல் இருக்குது, DDR5ஆ 4ஆ, R டிம்மா LR டிம்மா, 64 ஜிபியா 32 ஜிபியா, இதை பார்த்துட்டு அதே சேம் மாடியூல் அண்ட் ஆல்சோ வாட் இஸ் த ஸ்பீடு, 2500 MTSஆ, அந்த மாதிரி ஸ்பீடு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ரேமை ஆர்டரே போட முடியும். அதர்வைஸ் கம்பேட்டபிள் இஷ்யூ வரும். நீங்கள் வந்து மாற்றி போட்டிங்க அப்படின்னா கம்பேட்டபிள் இஷ்யூ வந்து வரும். சரியா? ஃபைன். ஸோ ரேம் பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டராக CPU ப்ராசஸர் அண்ட் ரேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு டேட்டா சென்டரில் சர்வரில் ஏதோ இஷ்யூ அப்படின்னா உங்களால் ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். சரியா? ஃபைன். ஸோ ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா DDR1, DDR2, DDR3, DDR4. DDR மீன்ஸ் DDRனா டபுள் டேட்டா ரேட். ஓகே, உங்களோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப்பையோ ரேம் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் லேப்டாப்பில் என்ன டைப் ஆஃப் ரேம் இருக்குது, DDR1ஆ 2ஆ 3ஆ 4ஆ 5ஆ. DDR1 ரொம்ப பழசு, 2 பழசு, 3 பழசு. இப்போ எல்லாமே மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி DDR4 அண்ட் 5 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 1 2 3 யூஸ் பண்ணலை. DDR4 அண்ட் DDR5. DDR5 ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு ரேம். அப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் அது என்ன ரேம் பார்க்கணும். தென் அந்த லேப்டாப்பில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரேம் என்ன ரேம் போட்டிருக்கீங்க, 16 GB ரேம் போட்டிருக்கீங்களா, 8 GB ரேம் போட்டிருக்கீங்களா, அதே சேம் தான் நீங்கள் போய் வாங்கணும். சரியா? சர்வருக்கு என்ன சொன்னோன்னா அதே சேம் தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். DDRனா டபுள் டேட்டா ரேட். இதெல்லாம் ரேம் டைப்ஸு. ஓகே, ஒவ்வொரு ரேமுக்கும் இதெல்லாமே என்னென்னா அந்தந்த இயரில் கண்டுபிடிச்சது. இந்த ரேம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து இப்போ நான் காமிக்கிறது டெஸ்க்டாப் ரேமு. ஓகே, ஒவ்வொரு ரேமும் மாறுபடும். டெஸ்க்டாப்பில் ஒரு டைப் ஆஃப் ரேம் இருக்கும், லேப்டாப்பில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதே சர்வர் போச்சுன்னா சர்வரில் இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த ரேமை வந்து டெஸ்க்டாப் யூஸில் தான் யூஸ் பண்ண முடியும், சர்வரில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ சர்வரில் யூஸ் பண்ணால் அதுக்கு தனி ரேம் தருவாங்க. ஸோ ரேமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்ச் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த டைப் சொல்லுங்கள் என்னது இப்போ ரேம் பற்றி நம்ம கேக்குதுங்களா? கேட்குது, சத்தமாக பேசுங்க. ஹலோ. கேட்க சொல்லுங்கள். இப்போ ரேம் பற்றி நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ, ஆக்சுவலா அந்த ஸ்லாட்ஸ் காமிச்சீங்கல்ல அதுல அந்த டயகிராம்ல. ஆமா. ஸோ அந்த டயகிராம்ல அதுல கொடுத்துருக்க இப்போ அந்த ரேம் இப்போ ஒரு 16 ஜிபின்னு வச்சிங்களா, அதோட நம்ம கம்மியா போட முடியுமா, இல்ல அதே இதுதான் போட முடியும்? சேம் கெப்பாசிட்டி சேம் கான்ஃபிகரேஷன் தான் போடணும். அதே மீறி மாற்றி போட்டிங்கன்னா இஷ்யூ வரும்.
சர்வரை பொறுத்த வரைக்கும் அப்படி போட மாட்டாங்க. அதே நீங்கள் போட்டிங்கன்னா கம்பேட்டபிள் இஷ்யூ வரும். மேபி சர்வர் பவர் ஆன் பண்ணலாம், பவர் ஆஃப் ஆகலாம், அல்லது சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஏதாவது இஷ்யூ வரலாம், லைக் ஹங் ஸ்டேட் போகலாம். ஸோ அதனால் தட் இஸ் நாட் அட்வைசபிள். அது வெண்டாரே சொல்லுவாங்க இது அட்வைசபிள் கிடையாது, அவங்களே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ டிடிஆர்னா டபுள் டேட்டா ரேட்டா? டிடிஆர்னா டபுள் டேட்டா ரேட்டு. அந்த டைப்ஸ் ஆஃப் ரேம், இந்த ரேம் வந்து நீங்கள் லேப்டாப்பில் இதுதான், டெஸ்க்டாப்பில் இதுதான், சர்வரில் இதுதான் டிடிஆர். நீங்கள் போய் ஒரு ரேம் வாங்குறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ரேம் எனக்கு மொட்டை கடையாக போயிட்டு எனக்கு ஒரு ரேம் கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. அது என்ன டைப்பு, என்ன கான்ஃபிகரேஷனு, அதை சொன்னால் தான் நம்ம வாங்கவே முடியும். அதெல்லாம் டைப் வந்து மேபி DDR4 ஆர் DDR5 இருக்கும். ஓகே, ஸோ DDR4 வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தது. DDR5 ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி. DDR5 கொஞ்சம் வோல்டேஜ் எல்லாமே கம்மியாக கன்சியூம் பண்ணும், ஸ்பீடு நல்லாயிருக்கும். அதோட கம்பேரிசன் இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து ரேம் வெண்டார்ஸ் ஆர் மேனுஃபேக்சரர்ஸ், ரேம் மேனுஃபேக்சரர்ஸ். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் போய் ஒரு ரேமை வாங்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த கம்பெனியில் இருக்க ஏதாவது ஒரு ரேம் தான் வாங்குவீங்க. மைக்ரான், சாம்சங், ஹைனிக்ஸ், க்ரூசியல், டிரான்சன், கிங்ஸ்டன், அரட்டா. அப்புறம் இதில் நான் முக்கியமாக யூஸ் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். சர்வரில் யூஸ் பண்ணுறது வந்து மைக்ரான், சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸு, க்ரூசியல், அப்புறம் கோசேர், இதெல்லாமே சர்வர் யூஸ் பண்ணுறோம். டெக்ஸ்டாப்லேயும் இப்போ நம்ம சொன்ன பிராண்டு டெக்ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் கிங்ஸ்டன் யூஸ் பண்ணுவோம். இதுதான் யூஸ் பண்ணு எதுவும் இருக்கான்னு கேட்டால் எதுவும் கிடையாது. சில பாப்புலர் பிராண்டோட ரேம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க தான் சிப்பும் மேனுஃபேக்சர் பண்ணுறான், ரேம் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறான். ஸோ ரேம் நல்லாயிருக்கும், இஷ்யூ அவ்வளோ சீக்கிரம் வராது. அண்ட் ஆல்சோ காஸ்ட்டு, சில டாப் பிராண்டோட காஸ்ட் அதிகமாக இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிற பிராண்டோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரேம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லேப்டாப்கே ஒரு ரேம் வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ என்னென்ன கன்சிடர் பண்ணணும்? பையிங் கன்சிடரேஷன் ஒன்று இருக்குது. இந்த ரேம் வாங்க போகிறதுக்கான பையிங் கன்சிடரேஷன். லைக் உங்கள் லேப்டாப்பில் இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 16 GB போட்டிருக்கீங்க, ஒரு ரேம் தான் போட்டிருக்கீங்க, இன்னொரு ரேம் போடணும். அப்போ இன்னொரு 16 GB போடலாம். அது மேக்ஸிமம் 32 GB சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுப்போம். இன்னொரு 16 GB போடலாம். அப்போ நீங்கள் கடைக்கு போய் ரேம் வாங்குறீங்க. அப்போ ரேம் வாங்குறப்ப அவங்க கேட்குற கேள்வி, அது என்ன டைப் ஆஃப் ரேம், DDR4 5 ஓகே, DDR4 DDR4 இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி என்ன போட்டிருக்கீங்க, 16 GB போட்டிருக்கீங்களா, 8 GB போட்டிருக்கீங்களா? 16 GB போட்டால் 16 GB தான் நீங்கள் வாங்கணும். ஓகே, 16 GB வாங்கிட்டேன். அதோட கிளாக் ஸ்பீடு என்ன? கிளாக் ஸ்பீடு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இருக்கா, இந்த ரேம்லேயே பார்த்தீங்கன்னா 2 GB போட்டிருக்கு, DDR3 போட்டிருக்கு, கிளாக் ஸ்பீடு 1333 போட்டிருக்கு. இது வந்து கிளாக் ஸ்பீடு. நம்ம இந்த கிளாக் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதில் எதுவுமே மாறக்கூடாது. இந்த மூணுமே ஒன்று போல் இருக்கும், சேமாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் ரேம் வாங்கி போடணும். இப்போ சப்போஸ் அந்த ஸ்லாட்டில் வந்து சேம் இல்லாட்டி ரெண்டுமே அந்த ஸ்லாட்டில் ரேம் எடுத்து ரெண்டுமே ஒரே ரேமாக போட்டுருங்க, இல்லாட்டி பிரச்சனை வரும். ஸோ கிளாக் ஸ்பீட், ஃப்ரீக்வன்சி அல்லது MTS மெகா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை பார்த்து தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரேம் வாங்கணும். இந்த ஸ்பீடை வச்சு தான் ரேமோட ஸ்பீட் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சரியா? ஸோ இது வந்து ரேமோட காஸ்ட்டு. இப்போ கம்பேரிசன் பார்த்தோன்னா DDR1 2 3 4 5 இருக்குது. 1 வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டர் டைப் ஆஃப் ரேமு, 2 அதுக்கடுத்து வந்தது, 3 2007, 4 2014 வந்தது, DDR5 வந்து 2020 வந்துச்சு. கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 1 GB, இதில் 4 GB, 16 GB, DDR4ல் 64 GB கொடுக்குறான், DDR5ல் 128 GB வரைக்கும் அவன் வந்து கொடுக்குறான். அப்புறம் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எவால்வேட் ஆக ஆக அந்த ரேம் கன்சியூம் பண்ணுற கரண்ட்டு வோல்டேஜ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த கம்பேரிசன் நல்லா பாருங்கள். DDR1 பாருங்கள் 2.5 வோல்ட் கன்சியூம் பண்ணுது, DDR2 1.8 வோல்ட்டு, DDR3 1.5 வோல்ட்டு, இதே DDR4 1.2 வோல்ட்டு, DDR5 வந்து 1.1 வோல்ட்டு. அப்போ டெக்னாலஜி மாற மாற அந்த காம்போனண்ட்டோட வோல்டேஜ் கம்மியாகுது. அந்த காம்போனண்ட்டோட வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா நம்ம சர்வரோட கரண்ட் கன்சியூம் பண்ணுற வோல்டேஜ் கம்மியாகும். இதனால் நமக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பவர் வந்து சேவ் ஆகும். அண்ட் ஆல்சோ லேட்டஸ்ட் ரேமில் வந்து பார்த்திங்கன்னா சிப்பு வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கும். அதனால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் நல்லாயிருக்கும் பழசை கம்பேர் பண்ணுறப்ப. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. இப்போ DDR4 பார்த்திங்கன்னா 1600 இருந்து 3200 MTSல இருக்குது. MTSனா மெகா ட்ரான்ஸ்ஃபர் per செகண்ட். அது ஒரு செகண்ட் நீங்கள் இப்போது ஒரு செகண்டில் எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதான் இது மேட்ரு. நீங்கள் ரேம் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்.
நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 64 ஜிபிலே நான் வந்து 1600 எம்டிஎஸும் நான் வாங்கலாம், 3200 எம்டிஎஸும் வாங்கலாம். அப்போ அதில் வாங்குறப்ப 1600 கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், 3200 எம்டி போகிறப்ப கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதில் ஸ்பீடு அதிகமாக ரேமோட ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம லேப்டாப் டெஸ்க்டாப் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது சர்வர் மதர் போர்டு. ஒரு சர்வரில் எப்படி ரேமை இன்சர்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு சர்வர், இது ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரில் பார்த்தீங்கன்னா 2 CPU இருக்குது, 2 CPU இருக்குது. அப்போ இந்த சிபியூக்கு ஏற்ற மாதிரி, இந்த சர்வருக்கு ஏற்ற மாதிரி ரேம் வந்து என்னென்ன ரேம்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சர்வரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக டிம் மாடல் வச்சு சொல்லுவாங்க. டிம் மாடல் வந்து என்னன்னா DDR4 DDR5 ரேம் டைப்பு சேம் தான், ஆனால் மாடியூல் வந்து LRDIMM, அதாவது LRDIMM, RDIMM, URDIMM அந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. இந்த LRDIMM RDIMM வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற மாடியூல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா LRDIMM அப்படின்னா லோட் ரெடியூஸ், டிம் அப்படின்னா டியூவல் இன்லைன் மெமரி மாடியூல், RDIMM அப்படின்னா ரிஜிஸ்டர்டு டியூவல் இன்லைன் மெமரி மாடியூல், டிம் அப்படின்னா டியூவல் இன்லைன் மெமரி மாடியூல். இது LRDIMMனா லோடு ரெடியூஸ்டு மாடியூல், RDIMMனா ரெஜிஸ்டர்டு மாடியூல். இந்த ரெண்டு தான் மோஸ்ட்லி சர்வர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, அது வந்து URDIMMனு ஒரு டெக்னாலஜி வந்து வந்திருக்கு. சாரி, MRDIMM. UDIMM அப்படிங்கிறது கொஞ்சம் பழசு, UDIMM வந்து ரொம்ப பழசு. இது இப்போ நம்ம சர்வரில் இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. சர்வரில் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது வந்து RDIMM, LRDIMM யூஸ் பண்ணுறோம். MRDIMM வந்து ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இப்போ ரீசெண்டாக வந்து டெக்னாலஜி 2025 2026 வந்து டெக்னாலஜி. இந்த AI சர்வர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த AI சர்வர்ஸ்க்காக வந்த டெக்னாலஜி தான் இந்த MRDIMM அப்படிங்கிற டெக்னாலஜி. ஸோ மோஸ்ட்லி RDIMM LRDIMM தான் மோஸ்ட்லி இருக்கும். ரிலீஸ் டேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் RDIMM எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. LRDIMM வந்து பார்த்திங்கன்னா வரப்போ DDR5 தான் வருது. MRDIMM வந்து பார்த்திங்கன்னா 2024 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. ரேம் கெப்பாசிட்டி பெர் மாடியூல் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கு, ஒரு ரேமுக்கு ஒரு மெமரி மாடியூலுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி மேக்ஸிமம் இன்சர்ட் பண்ணலாம். இதில் 64 GB வரைக்கும் பண்ணலாம். RDIMM இருந்தால் 128 GB வரைக்கும் பண்ணலாம், 256 கிடையாது 120 GB. LRDIMM இருந்தால் சேம் 256 GB வரைக்கும் பண்ணலாம். MRDIMM இருந்தால் 512 வரைக்கும் பண்ணலாம், 256 GB வரைக்கும் பண்ணலாம். பட் நம்ம ப்ரொடக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் 64 GB அதிகமாக யூஸ் பண்ணுறோம். LRDIMMனாலும் சரி RDIMMனாலும் சரி 64 GB வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 128 GB ரேம் அவைலபிள் இருக்குது. பட் 128 GB வந்து அவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, 64 GB தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக கெப்பாசிட்டி போகணுன்னா தான் நீங்கள் 128 GBலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா UDIMM வந்து 1.4 வோல்ட் எடுக்குது, மற்ற எல்லாமே 1.1 வோல்ட் 1.1 வோல்ட்டு. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி MTS ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 4800 26400. இதில் LRDIMM பார்த்தீங்கன்னா 56000. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகிற ஃப்ரீக்வன்சி 800 1280. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சி தான். ரொம்ப டெக்னாலஜி அதிகமாக ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அதிகமாக கூடுது பார்த்தீங்களா. மேக்ஸிமம் சிஸ்டம் கெப்பாசிட்டி. இப்போ ஒரு சர்வரில் மேக்ஸிமம் எவ்வளோ ரேம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம், திஸ் இஸ் அ கொஸ்டின். ஒரு சர்வரில் மேக்ஸிமம் எவ்வளோ ரேம் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா, அந்த சர்வரில் இருக்கிற CPU தான் முடிவு பண்ணும். அதுதான் சொன்னேன், நம்ம ரேம் இன்சர்ட் பண்ணுறப்பயே CPU சப்போர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ இது ஒரு சர்வர்னு வச்சுப்போமே, இந்த சர்வரில் எவ்வளோ ரேம் போடலாம் அப்படிங்கிறத CPU தான் முடிவு பண்ணும். இந்த CPUக்கு எவ்வளோ ரேம் சப்போர்ட் பண்ணும், இந்த CPUக்கு எவ்வளோ ரேம் சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 2 சாக்கெட் CPU. 2 சாக்கெட் அப்படின்னா இதில் 2 ப்ராசஸர் போட்டுக்கலாம். அப்போ 2 ப்ராசஸர் போட்டோம்னா இதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத இதில் ஸ்பெக் ஷீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொரு சர்வரும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி சப்போர்ட் பண்ணும். ஸ்டாண்டர்டாக இவ்வளோ தான் அப்படின்னு இதுவும் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டெக்ஸ்ட். அந்த ஸ்பெக் ஷீட்டை பார்த்தா தெரியும். ஸ்பெக் ஷீட் இருக்குது, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு UDIMMனா 256 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இதே இது RDIMM அப்படின்னா மேக்ஸிமம் 6 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது.
இதே எல்ஆர் டிம்னா 12 ஜிபி வரைக்கும் 12 டிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. எம்ஆர் டிம்னா எபோவ் 6 டிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இது டிபெண்ட்ஸ் ஆன் த சாக்கெட்டை பொறுத்து, ப்ராசஸரை பொறுத்து. இதிலே போட்டுருக்கேன் 4 சாக்கெட் 2 சாக்கெட்னு அந்த இதில் பாருங்கள் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் காமன் ஹார்ட்வேர் DDR5 எம்ஆர் டிம்மு ஆர் டிம்மாக இருந்தால் 256 GB மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. இதே சிங்கிள் சாக்கெட் சர்வர், சிங்கிள் சாக்கெட் அப்படின்னா ஒரே ஒரு CPU இருக்கிறதுக்கு பேர் தான் சிங்கிள் சாக்கெட் சர்வர்னு சொல்கிறோம். அந்த சிங்கிள் சாக்கெட் சர்வரில் இந்த DDR5 எம்ஆர் டிம் ஆர் டிம் ரேம் பார்த்தீங்கன்னா 6 GB வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. இதே டியூவல் சாக்கெட் சர்வர், டியூவல் சாக்கெட் சர்வர் அப்படின்னா நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, 2 சாக்கெட் இருக்கும், ரெண்டு CPU இருக்கும். நம்ம மேக்ஸிமம் டேட்டா சென்டரில் 2 சாக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம், டியூவல் சாக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா போச்சுக்கோங்க. என்டர்பிரைஸ் டேட்டா சென்டரில் சிங்கிள் சாக்கெட் CPU நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டியூவல் சாக்கெட், அதாவது 2 CPU தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லா மதர் போர்ட்லையும் 2 CPU இருக்கும். உங்களோட லேப்டாப் எடுத்துக்கோங்க அல்லது டெஸ்க்டாப் எடுத்துக்கோங்க, அந்த மதர் போர்டில் ஒரே ஒரு CPU தான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இடம் இருக்கும். அந்த CPU ப்ளேஸ் பண்ணுற இடத்த தான் நம்ம சாக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த CPU இருக்குல்லையா, அந்த CPU இந்த ப்ளேஸ் பண்ணுற இடத்த சாக்கெட்னு சொல்கிறோம். அப்போ டியூவல் சாக்கெட் அப்படின்னா 2 சாக்கெட் இதில் இன்செர்ட் பண்ணலான்னு அர்த்தம். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா சென்டர் எல்லாத்துலேயுமே 2 சாக்கெட் தான் இருக்கும், சிங்கிள் சாக்கெட் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா மதர் போர்ட்லையும் 2 CPU இருக்கும், சரியா? அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேம் கெப்பாசிட்டி போட முடியும். அப்புறம் மல்டி சாக்கெட் 4 சாக்கெட் இருக்குது சில சர்வரில். அதாவது சில ஹை அண்ட் சர்வரில் பார்த்தீங்கன்னா 4 CPU இருக்கும். பட் 4 CPU சர்வர் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. அது ரொம்ப அட்வான்ஸ்டு ஹை அண்ட் சர்வர்ஸ், இந்த ஏஏ சர்வர்ஸு, ஹைப்போஸ்கேலர் சர்வர்ஸு, அந்த மாதிரி டேட்டா சென்டரில் அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் என்னோடய இதில் பார்த்ததில்ல. என்னோடய டேட்டா சென்டரில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டியூவல் CPU சாக்கெட் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்படி 4 சாக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 48 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது ரேமு. அதே இது இன்னும் கொஞ்சம் ஏஏ பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா 96 TB வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஏஏ பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதோட யூசேஜ் ஹெவியாக இருக்கும், அதான் 96 யூஸ் பண்ணுறாங்க. பட் இது இன்னும் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ பாசிபிள் கிடையாது. பட் மேக்ஸிமம் ஒரு 6 TB 12 TB போடலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த சர்வரோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து. இப்போ நான் ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டெல் பவரேஜ் R650 சர்வர்னு போடுறேன். இந்த சர்வர் போட்டேன் அப்படின்னா டெல் பவரேஜ் R650 ரேக் சர்வர். இந்த சர்வர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சர்வரில் ஸ்பெக் ஷீட்னு கொடுத்துருக்காங்க. டெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஸ்பெக் ஷீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்பெக் ஷீட்லேயே உங்கள் சர்வரோட என்டையர் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்துடும். இது சர்வரோட ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ இன்சர்ட் பண்ணணும், எத்தனை ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்கோம். இது சர்வரோட ரியர் வியூவு. ஸோ இது வந்து பவரேஜ் R650 சர்வர். ஓகே, இந்த சர்வரோட ஸ்பெக் ஷீட் பார்க்கலாம். அதை ஸ்பெக் ஷீட்னா ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம். ஒரு சர்வர் வாங்குறப்பயே இந்த சர்வர் வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து யார் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு இந்த பர்ச்சேஸ் டீம் தனியாக இருப்பாங்க ஒவ்வொரு இதுலேயும். இது யார் சொல்லுவாங்கன்னா ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. அந்த ஆர்கிடெக்ட் தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சர்வர்ஸ்லாம் இந்த இதில் வாங்கணும்னு சொல்லிட்டு. தென் பர்ச்சேஸ் பண்ணுற டீம் சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், டெல் பவரேஜ் R650 சர்வரோட ஸ்பெக் ஷீட்டு, ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்டு. சர்வர் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மெமரி மாடியூல் பாருங்கள், 32 GB DDR4 DIMM slot, support RDIMM 2 TB maximum. நீங்கள் இந்த சர்வர் வாங்குனீங்க அப்படின்னா 32 ஸ்லாட் இருக்குது. இதில் இந்த ஒரு சர்வரில் 32 ஸ்லாட் இருக்குது. 32 ஸ்லாட் அப்படின்னா
இது என்னங்கன்னா உங்களுக்கு 32 ஸ்லாட் வரும். 1 2 3 4 5 6 7 8. இதில் ஒரு 8 இருக்குது, இதில் ஒரு 8 இருக்குது, 16. 8 8 16. அப்போ இதில் ஒரு 8. ஸோ இது 32 ஸ்லாட் அப்படின்னா இந்த ஸ்லாட்டை நீங்கள் மொத்தமாக என்னீங்க 32 வரும். ஓகே, 2 ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் DDR4 ரேம். இதில் DDR5 போட முடியாது, இதில் DDR4 தான் போட முடியும். ஓகே, இதில் இந்த இந்த சர்வர் வந்து RDIMM சப்போர்ட் பண்ணுது, LRDIMM சப்போர்ட் பண்ணுது, MRDIMM சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் MRDIMM அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டானது. மேக்ஸிமம் சர்வர் இதை சப்போர்ட் பண்ணாது. LRDIMM அல்லது RDIMM இந்த ரெண்டு தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் RDIMM போட்டிங்கன்னா 2 TB வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இது LRDIMM போட்டிங்கன்னா 8 TB வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது LRDIMM போட்டிங்கன்னா இந்த சர்வரோட கெப்பாசிட்டி 8 TB மெமரி. இப்போ உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் எத்தனை ஜிபி போடுவீங்க, எத்தனை ஜிபி நீங்கள் போடணும் அப்படிங்கிறத உங்கள் சர்வர் உங்கள் லேப்டாப் கெப்பாசிட்டி தான் முடிவு பண்ணும். எத்தனை ஸ்லாட் இருக்குது, அந்த ஸ்லாட்டில் எவ்வளோ மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, பட் த சேம் வே சர்வரை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்லாட் இருக்குது, அந்த ஸ்லாட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணும். நீங்கள் RDIMM போட்டிங்க அப்படின்னா 2 TB வரைக்கும் மேக்ஸிமம் போட்டுக்கலாம். அப்போ எல்லா ரேமும் RDIMM இருக்கணும். ஓகே, இப்போ LRDIMM போட்டிங்கன்னா 8 TB வரைக்கும் மேக்ஸிமம் போட்டுக்கலாம். அப்போ எல்லா ரேமும் அதில் இருக்கிற 32 ரேம் இருக்குல்ல, 32 ரேமு, இந்த 32 ரேமும் எல்லாமே LRDIMM இருக்கணும். இதில் RDIMM பண்ணால் எல்லாமே RDIMM இருக்கணும். LRDIMமையும் RDIMமையும் கம்பைன் பண்ணி போடக்கூடாது. அப்படி கம்பைன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா சர்வர் வந்து கம்பேட்டபிள் இஷ்யூ வரும், சரியாக ஒர்க் ஆகாது. இது வந்து அட்வைசபிள் கிடையாது, வெண்டரே இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஸ்பீடு அப் டு 3200 MTS மெகா ட்ரான்ஸ்ஃபர் per செகண்ட். per செகண்டுக்கு 3200 வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட் DDR4 DIMM ஒன்லி, DDR4 மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. இல்லை இன்கேஸ் எனக்கு வந்து இது வந்து பாருங்கள் ஒரு 1U சர்வர் ஃபார்ம் ஃபேக்டர் பாருங்கள், 1U ரேக் சர்வர். இல்லை எனக்கு வந்து DDR5 சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேணும், கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னா அதுக்குமே சர்வர்ஸ் இருக்குது. DDR5 RAM high speed upgrade, PowerEdge R760. ஸோ இந்த PowerEdge R760 சர்வரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா அதில் போட்டிருப்பான் என்ன சப்போர்ட் பண்ணு, ஸ்பெக் ஷீட் இருக்கா. ஸோ சேம் ஸ்பெக் ஷீட் PowerEdge R650ஓட ஸ்பெக் ஷீட் இது. இதில் பாருங்கள் அப் டு 2 ப்ராசர் பாருங்கள், ப்ராசர் பாருங்கள் 2 ப்ராசர் போடலாம். இதுதான் சர்வரோட இது மாடல். ஓகே, ஃப்ரண்ட்டில் இருக்க ஹார்ட் டிஸ்க் இது, இது ரியர் வியூ. ரொம்ப லேட்டஸ்ட் சர்வர், ரொம்ப லேட்டஸ்ட் சர்வர் இது. இது ரெண்டு ப்ராசர் போட்டுக்கலாம். இதில் 2 ப்ராசர் போட்டுக்கலாம். இப்போ அப் டு 2 5th ஜென்ரேஷன் இன்டெல் Xeon ப்ராசஸர் 60 கோர் வரைக்கும் இருக்குது, அல்லது 56 கோர் 2 பண்ணிக்கலாம். 2 ப்ராசர் போட்டுக்கலாம். 32 DIMM மாடல், DDR5 DIMM ஸ்லாட்டு. இதில் 32 ஸ்லாட் இருக்குது, 32 ஸ்லாட் இருக்குது. இது எண்ணி பார்த்தா தெரியும். 32 ஸ்லாட்டில் உங்களால் DDR5 தான் போட முடியும், 4 போட முடியாது. DDR5 ரொம்ப லேட்டஸ்டான ஒரு டெக்னாலஜி. அப்புறம் 2 redundant AC DC பவர் சப்ளை, 2 பவர் சப்ளை யூனிட் இருக்குது. PCI Express இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எதுவும் போட்டிருக்கானா போடல, இதில் பார்த்துக்கலாம்.
மேக்ஸிமம் இதோட இது பார்த்தீங்கன்னா 5600 MT per second. வேறஸ் பவரேஜ் R650 பாருங்கள், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பாருங்கள் 3200 MT per second தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 5000 MT. அப்போ அதிலே உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் 16 DIMM per ப்ராசஸர். ஒரு ப்ராசஸருக்கு 16 DIMM போட்டோம்னா 2 ப்ராசஸருக்கு 32 DIMM போட்டுக்கலாம். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறான். இதில் RDIMM LRDIMM ரெண்டுமே போட்டுக்கலாம். மேக்ஸிமம் மெமரி கெப்பாசிட்டி என்ன, RDIMM போட்டுக்கலாம். மெமரி, ஸோ மெமரி சப்போர்ட் பாருங்கள் 32 ஸ்லாட் போட்டுக்கலாம். DDR5 RDIMM போட்டுக்கலாம். இதில் RDIMM LRDIMM ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? இதுலேயுமே ஒரு MRDIMM அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்னும் பெருசாக லான்ச் ஆகலை. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, RDIMM LRDIMM மட்டும் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் அப்படி RDIMM MRDIMM யூஸ் பண்ணால் எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷனை நீங்கள் நோண்டி பார்த்தா தெரியும். கிளாக் ஸ்பீடு இந்த இருக்குது. சப்போர்ட்டட் மெமரி ஃபீச்சர் டிம் டைப்பு RDIMM போடுறேன், DDR5 போடுறேன். மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து 5600 MT. வோல்டேஜ் 1.1 வோல்ட்டு. ரேங்க் 1248 120 GB. இதில் பார்த்தீங்கன்னா 250 GB வரைக்கும் அவைலபிள் இருக்குது ரேம் ஸ்லாட் வந்து. அப்படி நீங்கள் 256 GB போகிறீங்கன்னா அந்த 250 GB சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ராசஸர் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன ரேம் போடுறீங்களோ அந்த ரேம் வந்து ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணால் அது கம்பேட்டபிலிட்டி இருக்கும், இல்லாட்டி கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஓகே, அப்போ 256 GB போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 5th ஜென்ரேஷன் ப்ராசஸர் இருக்கணும். 5th ஜென்ரேஷன் ப்ராசஸர் கொஞ்சம் ரொம்ப லேட்டஸ்டான ப்ராசஸர். இது ப்ராசஸரை பற்றி நாளைக்கு பார்க்கலாம், என்னென்ன ப்ராசஸர் இருக்குது எப்படி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சர்வர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற இதை ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாருங்கள். சர்வரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 13 இது இதில் இருக்குது, டாலரில் இருக்குது. $13,047 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் கூட இங்கே சர்வரோட ப்ரைஸ் கூட்டிகிட்டே வரும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து 16 GB ரேம் வச்சுருக்கீங்க, சாரி 1 TB ரேம் இதில் கொடுக்குறோம் அப்படின்னா 2 TB போகிறீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு இது ரேட் ஜாஸ்தியாகும். ப்ராசஸரு, மெமரி கான்ஃபிகரேஷன் டைப்பு, மெமரி டிம் டைப்பு, 16 GB ரேம் போட்டிருக்குது, RDIMM 6 GB ரேம் போட்டிருக்கு. இந்த மெமரி இங்கே வந்து கூட்டுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேட் இங்கே கூடும். அதை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஒரு சர்வரை பொறுத்த வரைக்கும் மெமரி மாடியூல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மெமரி மாடியூலில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து நம்மளோட RDIMM-ஆ LRDIMM-ஆ, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த முக்கிய RDIMM-ஆ LRDIMM-ஆன்னு பாருங்கள், அது DDR4 DDR5 பாருங்கள், அண்ட் அது ஸ்பீடு என்ன MTS ஸ்பீடுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ரேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, எது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் கன்க்ளூட் தி செஷன். எனி டவுட் ப்ரோ? ஒரு டவுட்டுங்க, சொல்லுங்க. நீங்க டிம்ஸ் சொன்னீங்கல்ல, டிம்ஸ் சொன்னீங்களா? DI எது BI புரியல. அந்த DIMMS டிம் டிம்ஸ்லாம் சொன்னீங்களா? RDIMM. ஆமா. இப்போ அதோட டைப்ஸ் மட்டும் சொல்றீங்களா? நான் நோட் பண்ணிக்கிறேன். அதாங்க டிம்ல வந்து RDIMM LRDIMM நான் அப்பளே சொன்னேன்ல. RDIMM இல்ல அது ரெண்டு மட்டும் தானா? இல்ல UDIMM
ஆர் டிம் எல்ஆர் டிம் இருக்குது, யூடிம். எம்ஆர் டிம் இருக்குது. பட் இதெல்லாம் ஓகே இப்போ ஓகே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆர் டிம்மும் எல்ஆர் டிம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். எம்ஆர் டிம் வந்து ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது இல்லை. யூடிம் ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே ஓகே இப்போ கரண்டாக நீங்கள் சர்வர் வாங்குறப்ப அதில் மென்ஷன் பண்ணியிருப்பான். அந்த இப்போ இருக்க எல்லா சர்வர்ஸும் ஆர் டிம்மும் சப்போர்ட் பண்ணும், எல்ஆர் டிம்மும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? பட் எம்ஆர் டிம் வந்து சப்போர்ட் பண்ணுற சர்வர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை, இன்னும் பெருசாக இல்லை. ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே. வணக்கம் பிரதர், நான் முருகு பாண்டியன் பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம். இந்த டாக்குமெண்ட்லாம் அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவீங்களா? இல்லை டாக்குமெண்ட் பெருசாக இல்லை, டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு இப்போ நோட்ஸ் மட்டும் நீங்கள் அப்போக்கே போய் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்லாம் பெருசாக தேவைப்படாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நான் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாடியூல் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். டாக்குமெண்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது. எல்லாமே நமக்கு வந்து அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிற செஷன் தான் அது. சரியா? ஓகே பிரதர். இந்த ரெக்கார்டட் வீடியோ கிடைக்குமா? அது உண்டு, அது உண்டு. அதை அவங்க ஷேர் பண்ணுறேன். ஓகே பிரதர். கேஸ் டே 1லேருந்து நான் சொல்லியிருக்கேன், யூ ஹேவ் டு டேக் நோட்டு. நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. நோட் நீங்கள் அது மேபி லேப்டாப்பில் நோட் பண்ணலாம் சரி, இல்லை மொபைலில் நோட் பண்ணலாம் சரி, இல்லை நோட்டில் நோட் பண்ணலாம் சரி, நோட்ஸ் வச்சுக்கோங்க. செகண்ட் திங்கு, சப்போஸ் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியாட்டி வீட்டுக்கு வந்து வீடியோ பாருங்கள். பார்த்து முக்கியமாக சொன்னதை மட்டும் நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் நான் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நான் இதில் என்ன திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், ஒரு ரேம் அப்படின்னா டிம்மு பார்க்கணும், DDR4 5 பார்க்கணும், எல்ஆர் டிம்மா ஆர் டிம்மான்னு பார்க்கணும், எவ்வளோ எம்டிஎஸ்னு பார்க்கணும். இந்த மாதிரி சில கீ வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேலைக்கு போகிறப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே பிரதர். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து செஷன்லாம் நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்க ஜாயின் பண்ணி அனுப்புகிறேன், வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். சரியா? ஓகே பிரதர். ஓகே guys, thank you. குரூப்ல போட்டுருங்க. சொல்லுங்க. குரூப்ல அப்படியே போட்டுருங்க ப்ரோ. எது குரூப்ல போடுறது? புரியல. இல்ல ப்ரீவியஸ் கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் அப்படியே குரூப்ல நோட்ஸ் வீடியோஸா? அந்த லிங்க் நான் வீடியோஸ் குரூப்ல டெய்லி போட்டுட்டு தான் இருக்கேன். நான் போடுறேன் இன்னைக்கு போடுறேன். நான் டெய்லி போட்டு தான் இருக்கேன். பட் இன்னைக்கு மறுபடியும் போடுறேன். சரியா? தெரியும் ப்ரோ. கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது. இப்போ 32 ஸ்லாட் டிம் ஸ்லாட் இருக்குல்ல பிரதர், அதுல இப்போ எல்லாமே ஃபில் பண்ணணும்ன்ற கட்டாயம் தானே? see depends உங்களோட ரெக்யர்மென்ட் பொறுத்து. எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. இப்போ எனக்கு வந்துட்டு 32 ஸ்லாட் இருக்குது. பட் எனக்கு வந்து கெப்பாசிட்டி கம்மியாக போதும். லைக் எனக்கு வந்து 64 GB ரேம் வச்சுருக்கேன் அப்படின்னா 4 ரேம் தான் இருக்குன்னா 4 மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். அதான் தப்பு கிடையாது. உங்களுக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் மேக்ஸிமம் 32 ஸ்லாட்டு. இந்த மேக்ஸிமம் நீங்கள் அச்சீவ் பண்ணால் 30 ஸ்லாட் போங்க. இல்லை எனக்கு மினிமம் போதுன்னா மினிமம் ஸ்லாட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படி ஸ்லாட் நீங்கள் மினிமம் யூஸ் பண்ணுறப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ரேமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுதோ அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அது இதிலே ரேம் பாப்புலேஷன் ஒரு மாடியூல் இருக்குது. அது நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். ரேம் பாப்புலேட்னு ஒரு இருக்குது. இந்த ப்ராசஸருக்கு இந்த ஸ்லாட் தான் போடணும் அப்படின்னு சில இதெல்லாம் இருக்குது, சில க்ரைட்டீரியா இருக்குது. அதை தான் நீங்கள் அப்படி தான் போடணும். நமக்கு ஏற்ற மாதிரிலாம் போட முடியாது. ஓகே, அப்படி போட்டால் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகே ப்ரோ. ஓகே பிரதர், இப்போ வந்து இதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருக்கா பிரதர்? இப்போ இந்த ப்ராசஸர் போட்டால் இந்த ப்ராசஸர் வந்து மேக்ஸிமம் வந்து இவ்வளோ ரேம் தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம கொடுக்குமா? டூலில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணால் அதுதான் கொடுக்குமா பிரதர்? சரி, டூலெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு சர்வர் இருக்குது, பவரேஜ் R650 சர்வர்னு வச்சுப்போம். இப்போ நான் அந்த R650 சர்வர் தான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஓகே, அப்போ நீங்கள் R650 சர்வர் உங்களுக்கு வச்சுருக்கீங்கன்னா, இப்போ சப்போஸ் ரேம் ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி என்னன்னு பாருங்கள், ஸ்பெக் ஷீட்டில் பாருங்கள். அப்போ ஸ்பெக் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது கெப்பாசிட்டி என்ன, ஆர் டீம் சப்போர்ட் பண்ணுதா, எல்லா டீம் சப்போர்ட் பண்ணுதா, எவ்வளோ மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது, எத்தனை ஸ்லாட் இருக்குது, இதை ஸ்பெக் ஷீட்டில் பாருங்கள். அதே மாதிரி இதோட பாப்புலேஷன், ரேம் பாப்புலேஷன், இப்போ உதாரணத்துக்கு பவரேஜ் R650 ரேம் அதுக்கேற்ற மாதிரி தான் பாப்புலேட் பண்ணணும். ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அந்த சீக்வன்ஸ் படி தான் ரேமை வந்து பாப்புலேட் பண்ணணும். இந்த இருக்கு இல்லையா, இன்ஸ்டலேஷன் சீக்வன்ஸ் பாப்புலேட் டீம் ஸ்லாட்ஸ் இந்த ஃபாலோவிங் ஆர்டர். இதான் நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு, இது நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பிரதர், இதை பற்றி இன்னும் நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே பிரதர், சொல்லுங்க. இப்போ இல்ல ஸ்லாட்ஸ் மட்டும் 32 இருக்குல்ல,
இப்போ லிமிடெட் யூசர்ஸ் வந்து இப்போ ஒரு 6 ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ சர்வர் அப்டேட் நான் பண்றேன். நிறைய இன்னும் அதை யூஸ் பண்றதும் போது அப்புறமா நடுவுல எக்ஸஸா போட்டுக்க முடியுமா? ஆஃப் கோர்ஸ் போட்டுக்கலாம். சரி, அதான் இப்போ சொல்ல வரல. இப்போ நீங்கள் வந்து உங்களோட மேக்ஸிமம் அந்த சர்வரோட கெப்பாசிட்டி வந்து 2 டிபின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 1 டிபி போட்டிருக்கீங்க. இப்போ எனக்கு ஃபியூச்சரில் இன்னொரு 1 டிபி போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். அப்போ போடுறப்ப சர்வரை ஷட் டவுன் பண்ணி ரேம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பாப்புலேட் பண்ணும். இந்த அதுக்கு இல்லையா, ஒரு அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, பாப்புலேட்டிங் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் படி தான் போடணும், மாற்றி போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே சரியா? ஓகே ஓகே guys, I hope everyone understood. டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் நோட் பண்ணுங்க, மறுபடியும் வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.